வணக்கம் நண்பர்களே, மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ கடைசி வரலையும் பாருங்கள். இன்றைக்கி மார்க்கெட் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அப்படி இப்படி மாதிரி க்ரீன் மாதிரி காமிச்சிச்சு. கடைசியில் மார்க்கெட் ரேட்ஸ் அட் லோயருங்கிற கதையாக போயிடுச்சு. அப்புறம் இதில் லுபினுடைய சிஇஓ சொல்லியிருக்காரு, இந்தியா இஸ் ஃபார்மா கேபிட்டல் ஆஃப் வேர்ல்டு அப்படின்ட்டு. ஆக மருந்து மாத்திரைகள் அதிகமாக உற்பத்தி பண்ணி செய்கிறது இந்தியா தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டிஃபென்ஸு ரியாலிட்டி தான் ரொம்ப மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு. இன்றைக்கி ஐடி செக்டர் சற்றே உயர்ந்து காணப்பட்டிருந்தாலும் கடைசியில் சில ஸ்டாக்ஸ் தான் உயர்ந்து இருந்தனுடைய செக்டரும் டவுன் ஆகிடுச்சு. ஹெச்டிஎஃப்சி லைஃப், டெக் மஹேந்திரா, விப்ரோ எல்லாம் உயர்வு ஆகிட்டுருக்கு. பாக்கியெல்லாம் டோட்டல் ஸ்டாக்ஸ் டவுன் தான். ஆல் செக்டர்ஸ் டவுன் தான். டாலர் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறிக்கிட்டு 89.98 ஆரம்பித்து கடைசியில் 90.10 நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் இதுதான் மேஜர் ட்ராபேக்கு. முந்தா நாள் இது நடந்தது. நேற்று புட்டின் வந்ததுனால தூக்கி பிடிச்சி மார்க்கெட்டை நிறுத்தியிருந்த மாதிரி தெரிஞ்சு பையிங் ஆகிக்கிட்டு இருந்தது. இந்த ரேட் கட்டெல்லாம் வச்சு கடைசியில் கதை மறுபடியும் பழைய கதைக்கு வந்துட்டு. சில்வர் எம்சிஎக்ஸு டவுனு, கோல்டு கொஞ்சம் உயர்வாக காண்பிக்குது. மிட் கேப்பில் இன்றைக்கி 2% அவுட்டு. நிஃப்டி பேங்கில் 1% அவுட்டு. இன்றைக்கி 25,900க்கு கீழே ட்ரெண்டு வந்துருச்சு. பேரிஷுக்கு மாறிடுச்சு நிஃப்டி. நாளைக்கு இதை வச்சு தான் பார்க்கணும். ஒட்டு மொத்தமாக லாபம் வசூல் செய்து விட்டார்கள் எல்லாரும் சேர்ந்து. எஃப்ஐஏ, டிஐஏ மற்றும் பப்ளிக் எல்லாருமான்னு தெரியல. இல்லை ட்ரம்முக்கு பயந்துக்கிட்டு புதின் வந்ததை வச்சு ட்ரம்முக்கு பயந்துக்கிட்டு எஃப்ஐலாம் சேர்ந்துக்கிட்டு செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? முதலே செல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ அதிகமாக செல் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தோணுது. இன்றைக்கி டோட்டலாக 7 lakh crores எரேஸ் ஆகிருக்கு மார்க்கெட்லேருந்து வேல்யூஸ். அப்படி பார்க்குறப்ப கொஞ்சம் யோசிக்க வைக்குது. அதோட செகண்ட் சப்போர்ட்டையும் நிஃப்டியோட செகண்ட் சப்போர்ட்டையும் உடச்சிட்டு கீழே போயிடுச்சு. இப்போ பீரிஷ் பொசிஷனில் தான் இருக்குது. நாளைக்கு வேறு எதுவும் ஒரு காரணங்களோ இல்லை ஏதோ ஒரு முக்கியமான செய்தியோ மார்க்கெட்டை நிறுத்தினா தான். இப்போட நிஃப்டியோடைய அண்டு பேங்க் நிஃப்டி அண்டு சென்செக்ஸ் 3 பற்றின ரெசிஸ்டன்ஸ் அண்டு இது பார்க்கும், சப்போர்ட் பார்ப்போம். நாளைக்கு நிஃப்டி 50 ரெசிஸ்டன்ஸ் 26,096, சப்போர்ட் 25,900. பேங்க் நிஃப்டி அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் 59,450, சப்போர்ட் 58,980. கொஞ்சம் கீழே போனாவே ஆட்டோமேட்டிக்காக செல்லிங் ப்ரெஷரில் போயிடும். இப்போ சென்செக்ஸ் ரெசிஸ்டன்ஸு 85,600 அண்டு 84,860 சப்போர்ட்டு. செகண்ட் சப்போர்ட் 84,500. நாளைக்கு எக்ஸ்பைரி டேட்டு, வீக்லி எக்ஸ்பைரி வேறு இருக்குது. அதனால் எல்லாமே கன்ஃபியூஸ். இல்லை கவுண்டர் ஆக்ஷன் கொடுத்தாலும் கொடுப்பாங்க. மார்க்கெட் ஏறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா இன்றைக்கி ட்ராமா பூரா முடிஞ்சு போச்சு. நாளைக்கு இருந்தாலும் யோசனை பண்ணி டிப்பு ஆன் பை தான், பை ஆன் டிப்பு. எப்படி இருந்தாலும் இந்த டிசம்பரில் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் இருக்க தான் செய்யும், ஓடிக்கிட்டு தான் இருக்கும். முடிஞ்ச பிறகு ஜனவரியில் பவுன்ஸ் ஆகலாம். அதனால் செகண்ட் வீக்கு கொஞ்சம் இது தான். அதுக்கப்புறம் லீவு நாள் அப்படி இப்படின்னு வரும். டிசம்பர் மாதம் என் மார்க்கெட்டு கொஞ்சம் லல்லில் தான் இருக்கும் போல் தெரிகிறது. தயவு செஞ்சு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.